வணக்கம் தமிழா. தமிழா ஐஏஎஸ் அகாடமி வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வில் பொது தமிழில் 100க்கு 100 வாங்குவது எப்படி அப்படிங்கிறது 50 நாட்கள் இலவச பயிற்சி கொடுத்துக்கிட்டோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய நாள் 15ஆம் நாளில் 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற விஏஓ தேர்வுடைய அசல் வினாத்தாளை தான் நம்ம பயிற்சி செய்ய போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதோடைய பிடிஎஃப் லிங்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறோம். அதோடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமி டெலிகிராம் சேனல் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க உள்ளே போகலாம். சரியாக பொறுத்துக்க, அதாவது நூலாசிரியர் நூல் சரியாக பொறுத்து கேட்குறாங்க. ஊமை கவிஞர் சுரதா, முடியரசன், வாணிதாசன், ஆலந்தூர், மோகனரங்கன். ஊமை கவிஞர் சுரதாவுடைய படைப்பு என்னன்னா எச்சில் இரவு, வார்த்தை வாசல், உதட்டின் உதடு, தேன்மலை, துறைமுகம், இதெல்லாம் சுரதாவுடைய படைப்புகள் தான். முடியரசனுடைய படைப்பு பூங்கொடி. ஓகே, அப்போ ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் பி. வாணிதாசனுடைய படைப்பு கொடிமுல்லை. ஆலந்தூர் மோகனனுடைய படைப்பு என்னது? பள்ளி பறவைகள். ஆப்ஷன் பி தான் அது சரியான விடை. ஓகேங்களா, ஆப்ஷன் பி. அப்ப சுரதா, எச்சிலிரவு, முடியரசன், பூங்கொடி, கொடிமுல்லை, வாணிதாசன், பள்ளி பறவைகள், ஆலந்தூர் கோ மோகனரங்கன். ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்ததாக பாருங்க, கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கான இலக்கண குறிப்புகள்ல வரிசை மாறாத சரியான இணை எதுன்னு கேட்கிறாங்க. இதுல மடக்கொடி அவ்வூர் கொடுத்துட்டு அதுக்குரிய இலக்கண குறிப்பு கேட்கிறாங்க. மடக்கொடி அப்படின்னா இந்த பெண்களுடைய குணங்களான அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய மடத்தை குணமாக கொண்ட ஒரு பெண் அதை குறிக்கக்கூடியதுதான் மடக்கொடி என்கிறது. தொகைநிலை தொடர்ல ஒரு வகையான அன்மொழி தொகையை குறிக்கக்கூடியது. அன்மொழி தொகை அப்படி என்னன்னா, தொகைநிலை தொடர்ல 6 வகைகள் இருக்கு பார்த்தீங்கன்னா. அதுல முதல் 5 வகைகளான வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஊமை தொகை, உண்மை தொகை ஆகிய தொகைகள் அல்லாத சில மொழிகள் துப்பி வருவதுதான் அன்மொழி தொகை. மடக்கொடி வந்தால், பொற்றொடி வந்தால், சிவப்பு சட்டை பேசினார், முறுக்கு மீசை வந்தார். முறுக்கு மீசை வந்தார் அப்படிங்கிறது இல்லை, முறுக்கு மீசை வரப்போதல், முறுக்கு மீசையை உடைய ஒரு மனிதர் வந்தார். அதுதான் அல்லாத பல மொழியை தூக்கி விடும். அதுதான் அன்மொழி தொகை. அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகைன்னு சொல்லுவாங்க. அவ்வூர், இந்த ஆங்கிற எழுத்து எதை குறிக்கிறது? தூரத்தை குறி, செய்மை குறிக்கிறது. ஈங்கிறது அண்மை சுட்டாக இருக்கும். அவ் அப்படிங்கிறது செய்மை சுட்டு. அவ்வூர். அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அன்மொழி தொகை, செய்மை சுட்டு. அடுத்து ஒரு திருக்குறளை பாருங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இந்த குறளில் பயின்று வரக்கூடிய மோனை சொற்கள் எதுவும் கேட்கிறாங்க. மோனை சொற்கள் என்பது முதலெழுத்து தம்முள் அளவத்து ஒன்றி வருவது. இதில் முதலெழுத்து எங்க இருக்கு? 1, 4வது சீர்களை முதலெழுத்து தம்முள் அளவத்து ஒன்றி இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் சரி. அப்ப 1, 4வது சீர்களை முதலெழுத்து ஒன்றி இருந்தால் அதுக்கு என்ன சொல்றோம்? ஒருவு மோனைன்னு சொல்றோம். தொடர்பு என்ன சொல்றோம்? ஒருவு மோனை. அப்ப இது என்ன வகை? ஒருவு மோனை வகை தான். அடுத்து உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். இச்செயலில் பயின்று வரக்கூடிய மோனை என்னன்னா, இப்ப 1வது சீர்லையும் 3வது சீர்லையும் முதலெழுத்து ஒன்றி வந்தால் அதுக்கு என்ன பேரு? பொழிப்பு மோனை. 1வது சீர்லையும் 3வது சீர்லையும் முதலெழுத்து ஒன்றி வந்தால் பொழிப்பு மோனை. கூலை மோனை என்பது 1, 2, 3வது சீர்ல முதலெழுத்து ஒன்றி வந்தால் கூலை மோனை. இணைமோனை என்பது 1வது சீர்ல 2வது சீர்லையும் வரக்கூடியது. முற்றுமோனை என்பது முதல் 4 சீர்களில் முதலெழுத்து தம்முள் அளவத்து ஒன்றி வந்தால் அது முற்றுமோனை. மேற்கதுவாய் மொழி 1, 3, 4 சீர்கள். கீழ் கதுவாய் மொழி 1, 2, 4 சீர்கள் வரக்கூடியது. அடுத்து மாமுன் நிறையும் விலமுன் நேரும் வரக்கூடியது என்ன தலை கேட்கிறாங்க. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி, இயற்சீர் வெண்டலை. தலை அப்படின்னா என்னன்னா, நின்ற சீருடைய ஈட்டசையும் வரும் சீர முதலசையும் ஒன்றியும் ஒன்றாமலும் வரலாம். அதுதான் தலை. தலை வந்து பார்த்தீங்கன்னா 7 வகைப்படும். தலை எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். நேரொன்றாசிரிய தலை, நேரொன்றாசிரிய தலை, நிறையொன்றாசிரிய தலை, நிறையொன்றாசிரிய தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை. தலை 7 வகைப்படும். இந்த நேரொன்றாசித்தலை அப்படின்னா என்னன்னா, மாமுன் நேர் வந்தால், மாமுன் நேர் வந்தால் நேரொன்றாசித்தலை. அதே இது விலமுன் நிறை வந்தால் அது நிறைகொண்டாசிலை. இது அப்படியே மாமுன் நிறையோ விலமுன் நேர வந்தால் என்னது? அதுதான் இயற்சீர் வெண்டலை. ஓகேங்களா. வெண்சீர் வெண்டலை காய்முன் நேர் வந்தால், காய்முன் நேர் வந்தால் அது வெண்சீர் வெண்டலை. காய்முன் நிறை வந்தால் அது கலித்தலை. கனிமுன் நிறை வந்தால் ஒன்றிய வஞ்சலை, கனிமுன் நேர் வந்தால் அது ஒன்றாத வஞ்சலை. தலை 7 வகைப்படும். மாமுன் நேர் நேரொன்றாசிரியம், விலமுன் நிறை நிறைகொண்டாசிரியம். மாமுன் நிறையோ விலமுன் நேர வந்தால் இயற்சீர் வெண்டலை. காய்முன் நேர் வந்தால் என்னது? வெண்சீர் வெண்டலை. இந்த கொஸ்டின் நிறைய டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. காய்முன் நேர் வந்தால் வெண்சீர் வெண்டலை.
காய்முன் நிறை வந்தால் கலித்தலை, கனிமுன் நிறை வந்தால் ஒன்றிய வஞ்சித்தலை, கனிமுன் நிறை வந்தால் ஒன்றாத வஞ்சித்தலை. ஓகே. அடுத்து பூவோடு சேர்ந்த நார் போல. இந்த பூவோடு சேர்ந்த நார் போல ஓமை உணர்த்தக்கூடிய பொருள் என்னன்னா உயர்வு. பூவோ இருக்கிற அந்த மதிப்பு உயர்வு அந்த நாருக்கும் இருக்கும். அந்த பூவோடு சேர்ந்த நார் போல அந்த ஓமை உணர்த்தக்கூடிய பொருள் உயர்வு. நூலையும் நூலாசிரியரையும் பொறுத்துங்க. டி ஜானகிராமன் அவருடைய படைப்பு என்ன பார்த்தீங்கன்னா செம்பருத்தி. கா நான் சுப்பிரமணிய படைப்பு பெரிய மனிதன். அப்ப என்னது ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. கந்தசாமியினுடைய மிக புகழ்பெற்ற படைப்பு சாயாவனம், அசோகமுடைய கரைந்த நிலைகள். அப்ப ஆப்ஷன் ஏ. செம்பருத்தி யாரு? தி ஜானகிராமன். பெரிய மனிதன் அப்படிங்கிற படைப்பு யாருடையது? கானா சுப்பிரமணியன். அடுத்து சாயாவனம் கந்தசாமி. அசோகமித்திரன் யாரு? கரைந்த நிலைகள். ஆப்ஷன் ஏ தான். அடுத்து கற்பனை களஞ்சியம் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி சிவப்பிரகாசர். இவர் நிறைய நூல்களை ஏற்றிருக்காரு. நன்னெறி, பிரபுலிங்க லீலை, நன்னெறி, பிரபுலிங்க லீலை, திருவெங்கை கலம்பகம், திருவெங்கை கோவை, திருவெங்கை கலம்பகம், திருவெங்கை கோவை, திருக்காலத்தி புராணம், நீரோட்டக யமக அந்தாதி, நீரோட்டக யமக அந்தாதி. இதுல யாருடைய படைப்புகள்? இதெல்லாமே நால்வர் நான்மணி மாலை, நன்னெறி, பிரபுலிங்க இலை, திருவெங்கை கலம்பகம், திருவெங்கை கோவை, நீரோட்டக யமக அந்தாதி. இதெல்லாம் யாருடைய படைப்புகள்? சிவபிரகாச சுவாமி கற்பனை களஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறார். இந்த சவ்வாது புலவர் என நூலை ஏற்றுகிறார். நாகை கலம்பகம், நாகை கலம்பகம், மதினத்தந்தாதி, 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 நாகை கலம்பகம், மதினத்தந்தாதி, முகைதீன் ஆண்டவர் பிள்ளைத்தமிழ், முகைதீன் ஆண்டவர் பிள்ளைத்தமிழ், முகைதீன் ஆண்டவர் பிள்ளைத்தமிழ். இதெல்லாம் யாருடைய படைப்புகள்? சபாது புலவருடைய படைப்புகள். நாகை கலம்பகம், மதினத்தந்தாதி, முகைதீன் ஆண்டவர் பிள்ளைத்தமிழ். ஓகேங்களா. அடுத்து சேரமான் பெருமாள் நாயனார் பாடாத நூல். சைவ சமய திருமுறையில் 11வது திருமுறை, 11வது திருமுறை இடம்பெற்றுள்ளதாம் சேரமான் பெருமாள் நாயனார் பாடிய நூல்கள். இதில் ஒரு பாடாத நூல் எதுனா போற்றி கல்வியன்பா. ஏன்னா போற்றி கல்வியன்பா யார் பாடியது? நக்கீரர். இந்த 11வது திருமுறைக்கு என்ன பேர் சொல்றாங்கன்னா சைவ சமய திருமுறை 11வது திருமுறைக்கு ஒரு 2 பேர் பாடியிருக்காங்க. இது பிரபந்த மாலைன்னு சொல்றாங்க. 9ஆம் திருமுறைக்கு என்ன பேருனா திருமாளிகை தேவர் 9 பேர் பாடியிருக்காங்க. அது திருவிசைப்பா. 11ஆம் திருமுறைக்கு ஒரு 2 பேர் பாடியிருக்காங்க. அது பிரபந்த மாலைன்னு சொல்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா நக்கீரர், கபிலர், பரணர், சேரமான் பெருமாள் நாயனார், நம்பிகண்ட நம்பி இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க. இல்லை சேரமான் பெருமாள் நாயனார் பாடிய நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொன் வண்ண தந்தாதி, திருவாரூர் மும்மணி கோவை, திருக்கைலா ஞான உலா. இதெல்லாம் அவர் பாடிய நூல்கள். போற்றி கல்வியும் நக்கீரர் பாடியது. நக்கீரர் வேற என்ன பாடியிருக்காரு? இந்த 11வது திருமுறையில் என்னென்ன வச்சிருக்காங்க? நக்கீரர் பாடிய நூல் வந்து ஒரு 10 நூல்கள் வச்சிருக்காங்க. இல்லை முக்கியமான ஒரு போற்றி கல்வியன்பா, திருமுருகாற்றுப்படை, 10 பாட்டுடைய கடவுள் வாழ்த்து பாடல இருக்கக்கூடிய திருமுருகாற்றுப்படை, போற்றி கல்வியன்பா, திருவெழு கூற்றிருக்கை, திருவெழு கூற்றிருக்கை, திருவலஞ்சுழி மும்மணி கோவை, திருவலஞ்சுழி மும்மணி கோவை, திருவலஞ்சுழி மும்மணி கோவை, திருவெழு கூற்றிருக்கை, திருமுருகாற்றுப்படை, திருக்கண்ணப்பத்தேவர் திருமரம், திருக்கண்ணப்பத்தேவர் திருமரம். இதெல்லாம் இவருடைய படைப்புகள் தான். யாரு? நக்கீருடைய படைப்புகள் முக்கியம். திருமுருகாற்றுப்படை, திருவெழு கூற்றிருக்கை, திருவலஞ்சுழி மும்மணி கோவை, திருக்கண்ணப்பத்தேவர் திருமரம், போற்றி கல்வி. ஓகே. 10 நூல்கள் வந்து 11வது திருமுறை பாடியிருக்காரு. ஓகே. அடுத்து எது சமண இலக்கியம் இல்லை அப்படின்னு கேட்கிறார். சரியான சொல்ல சிவ சிந்தாமணி சமணமா? சமணம் தான். சூளாமணி சமணமா? சமணம். நீலகை சமணம். ஏன்னா 5 காப்பியங்கள் அனைத்துமே சமண காப்பியங்கள் தான். 50 காப்பியங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், சிவக சிந்தம், வளையாபதி 3மே சமணம் தான். மணிமேகலை குண்டலகேசி மட்டும் என்னது? பௌத்த சமயம். என்ன சமயம்? பௌத்தம் அல்லது புத்த சமயம். குண்டலகேசி எதிராக எழுந்த நூல் என்னது? நீலகேசி. ஓகே. ஆப்ஷன் சி தான் சரியான. சமண இலக்கியம் அல்லாதது குண்டலகேசி. ஏன்னா அது பௌத்த சமயம். மணிமேகலை பௌத்த சமயம். மீதியா எல்லாருக்கும் கூடிய 50 காப்பி 5 சமண சமயம் தான். அடுத்து பின்வரும் பட்டியலில் வீக்கோ சூரிய நாராயண சாஸ்திரியர், அதாவது பரிதிமார் கலைஞர் எழுதிய நூல் எது கேட்கிறாங்க? வீக்கோ சூரிய, அது பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞர் எழுதிய நூல் எது இருக்கு? சரியான ஆன்சர் தமிழ் புலவர் சரித்திரம். தமிழ் புலவர் சரித்திரம் தான் இவர் எழுதிய நூல். அப்ப தமிழ் நாவலர் சரித்திரம் யார் எழுதுறாங்கன்னா ஔவை சு துரைசாமி பிள்ளை. ஔவை சு துரைசாமி பிள்ளை. புலவர் புராணம் யாராவது நிறைய பேர் 2-3 பேர் சொல்றாங்க. புலவர் புராணம் பார்த்தீங்கன்னா
பொய்யாமொழி புலவர் அப்படிங்கிற பெயர்னு சொல்றாங்க. அதே போல தண்டபாணி தேசிகர் அப்படிங்கிறது சொல்றாங்க. பொய்யாமொழி புலவர், தண்டபாணி தேசிகர், அப்ப 2 பேருமே இந்த மாதிரி புலவர் புறம் ஏற்றிருக்காங்கன்னு சொல்றாங்க. பொய்யாமொழி புலவர் பேர் இருக்கு, தண்டபாணி தேசிகர் அப்படிங்கிற பெயரும் இருக்கு. அப்ப தமிழ் புலவர் சதுரி யார் ஏற்றா? பரிதிமார் கலைஞர் என்று சொல்லப்படக்கூடிய பி.கே. சூரிய நாராயண சாஸ்திரியார். தமிழ் நாவலர் சரிதை அபை சுத்துரைச்சாமி பிள்ளை புலவர் புராணம். பொய்யாமொழி புலவர் என்றும் தண்டபாணி தேசிகர் என்றும் சொல்லப்படுகிறது. ஓகே, அடுத்ததாக கூற்று விளக்கம். இதுல பாருங்க, கூற்று விளக்கத்துல 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று கலம்பகம். களம் அப்படின்னா 12, பகம்னு 6, மொத்தம் 18 உறுப்புகளை உடையது. சரிதான். பல வகை பாக்களையும் கலந்து பாடுவது கலம்பகம் தான். சரிதான். அகமும் புறமும் கலந்து பாடுவது கலம்பகம் தான். இதுவும் சரிதான். அகமும் புறமும் கலந்து பாடுறாங்க, பல வகை பாக்களையும் கலந்து பாடுறாங்க, கலம்பகம் தான். 96 சிற்றிலக்கியங்கள் ஒன்று தான். அப்ப ஏவும் சரி, ஆறும் சரி. அப்ப எங்க இருக்கு? ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்து நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாங்கினர் ஆதல் அரிது. இந்த குறப்பாவில் நுணங்கிய என்ற பொருள் உணர்த்தக்கூடிய ஆங்கில சொல். நுணங்கிய என்னது? இன்டெலிஜென்ட். நுணங்கிய என்னது? இன்டெலிஜென்ட் தான் சரியான விடை. அடுத்து மனைக்கு விளக்கம் மடவாள். மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர். இப்பாடல் ஆசிரியரை கண்டது. இந்த பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ள? நான்மணி கடிகை. என்ன நூல்? நான்மணி கடிகை. இந்த நான்மணி கடிகை என்ற நூலின் ஆசிரியர் விளம்பி நாகனார். ஆப்ஷன் ஏ தான் சரியானது. சமணம் எழுத நாலடியார். முன்டுரை அறையிறார் எங்க? பழமொழி. நல்லாதனார் திதை கெடுக்கும். ஓகேங்களா? மனைக்கு விளக்க மடவாள் எந்த நூல் இடம்பெறுவது? நான்மணி கடிகை, ஆசிரியர் விளம்பி நாகனார். அடுத்து ஈறு போதல் முன்னின்ற மெய்திதல் என்னும் விதிகளின்படி புணர்ந்து இருக்கிறார். கருங்கல் இதனா ஈறு போதல் என்ற விதிப்படி கருமை கூட்டல் மை விகுதி கெடும். பிறகு ககரத்துக்கு இனமான ஞகரம் தோன்றி ஞகரம் வரும். எந்த விதி? இனமுகள் விதி. இப்ப ஈறுபோது இனமுகள் விதி தான் கருங்கல். பெருங்குன்று பெருமை கூட்டல் குன்று மை விகுதி கெடும். ஈறுபோதல் என்ற விதிப்படி. பிறகு ககரத்துக்கு இனமே ஞகரம் பெருங்குன்று ஆகும். சிற்றூர் சிறுமை கூட்டல் ஊர் மை விகுதி ஈறுபோதல் என்ற விதி. தனிக்குறியும் ஒட்டு உயிர் ரெட்டும் சிற்றூர் ஆகும். அப்ப செங்கதிரோன் பாத்தீங்கன்னா செம்மை கூட்டல் கதிரோன். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விதி என்னது? மை விகுதி கெடுது. என்ன விதி? ஈறுபோதல் விதி. இது ஒரு விதி. அப்ப ஈறுபோதல் விதி இங்க இருக்கு. அடுத்து முன்னின்ற மெய் தெரிதல். முன்னின்ற அந்த இம்முகிற மெய் தெரிந்து ஞகரம் தோன்று. நகரத்துக்கு இனிமே ஞகரம் தோன்று. அத முன்னின்ற மெய் தெரிதல். அப்ப என்னது? இந்த ஈறுபோதல் முன்னின்ற மெய் தெரிதல் என்ற விதிப்படி புணர்ந்தது செங்கதிரோன். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்து பொருந்தாத பொருள் எது கேட்கிறாங்க பாருங்க. புறம் அப்படின்னா சிறந்த ஊரில் குறிக்கக்கூடியது புறம். சரி. கடற்கரை சிற்றூருக்கு என்ன பேரு? பாக்கம். கடற்கரை பேரூருக்கு என்ன பேரு? பட்டினம். அப்ப குப்பம் என்பது குறிஞ்சி நில வாழிடம் கிடையாது, நெய்தல் நில வாழிடம். அப்படின்னா அது ஆப்ஷன் சி தான் சரி. ஓகேங்களா? அறநூல்களிலிருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செயல் கலம்பகம் என்னும் நூலாக தொகுத்து விளக்கம் அளித்தவர் யார்? சரியான ஜி.யு. போப்பு தான். தமிழ் செயல் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் யாரு? ஜி.யு. போப்பு தான் சரியான விடை. அடுத்து சமூகத்தினுடைய மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலேயே இந்த வையகம் ஆளுகிறது என்று கூறியவர் யாருன்னா சரியான ஆன்சர் அண்ணல் அம்பேத்கர். இவர் தான் சொல்றாரு. அடுத்து பின் வருபவர் யார்? சைவ அடியார் இல்லை. வாயிசர். இவர் யாரு? அப்பர் வாயில் திருநாவுக்கரசர். இவர் சைவ அடியார் தான். ஆளுடை பிள்ளை, திருஞான சம்பந்தர், தம்பிராந்தர், சுந்தரர், இவங்கெல்லாம் சைவ அடியார் தான். இந்த பெரிய வாச்சான் பிள்ளை யாருன்னா வைணவ சமயம். இவர் வந்து பாத்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு உரை எழுதியும் 4000 திவ்ய பிரபந்த தொகுத்தவர் யாரு? நாதமுனி. அப்ப 4000 திவ்ய உரை எழுதியவர் யாருன்னா பெரிய வாச்சான் பிள்ளை. அதனால இவர் உரை ரொம்ப புகழ்பெற்றது. இவருக்கு வியாக்கியான சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்றாங்க. வியாக்கியான சக்கரவர்த்தி அல்லது உரை வேந்தர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாரு? வேக்கியான சக்கரவர்த்தி அல்லது உரை வேந்தர் என்று அழைக்கப்படக்கூடியவர் பெரிய வாச்சான் பிள்ளை. 4000 திவ்ய பிரபந்த உரை எழுதியவர். இந்த 4000 திவ்ய வந்து உரை மணி பிரவாள நடையில் எழுதப்பட்டுள்ளது. இந்த மணி பிரவாள் நடை என்பது தமிழும் வடமொழியும் கலந்து எழுதப்படக்கூடிய ஒரு நடை, மணி பிரவாள் நடை. அப்ப 4000 திவ்ய வந்து உரை எந்த நடையில் எழுதப்பட்டது? மணி பிரவாள நடை. உரை எழுதியவர் பெரிய வாச்சான் பிள்ளை. அடுத்து நூல் ஆசிரியரோடு நூலை பொறுத்துக. சுத்தானந்த பாரதி, வாவேசு ஐயர், சுப்பிரமணிய பாரதி, வீராசாமி செட்டி. அந்த வீராசாமி செட்டியோட படைப்பு என்னன்னா வினோத ரச மஞ்சரி. வினோத ரச மஞ்சரி. அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சுத்தானந்த பாரதியோட படைப்பு ஏழை படும்பாடு. வாவேசு ஐயர் கமலா விஜயம். சுப்பிரமணிய பாரதி ஞானரதம். தராசு சந்திரிங்க. சுப்பிரமணிய பாரதியோட படைப்பு. வீராசாமி செட்டியோட வினோத ரச மஞ்சரி. ஆப்ஷன் டி தான் சரியான விடை.
அடுத்து பொருள் அறிந்து பொறுத்துக. பிடதலை ஏறியவர், எழுவருள் இளையவர், இறைவனை நடனமாடச் செய்தவர், தாருகன் மார்பை பிளந்தவர் யாருன்னா துர்க்கை. தாருகன் மார்பை பிளந்தவர் யாரு? துர்க்கை. இறைவனை நடமாடச் செய்தவர் யாரு அப்படின்னா காளி. நடனமாடச் செய்தவர் காளி. எழுவருள் இளையவர் யாரு? பிடாரி. பிடதலை ஏறியவர் யாரு? கொற்றவை. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. மதியிலி அரசர் நீ மலரடி பணிகிலர் வானகம் ஆழ்வாரே. இந்த பாடலுக்குரிய அரசன் யாருன்னா நந்திவர்மன் தான். மதியிலி அரசனின் மலரடி பணிகிலர் வானகம் ஆழ்வாரே. நந்தி கிளம்புற மற்றும் நந்திவர்மனை பற்றி சொல்லக்கூடியது. அடுத்து தாமரை இலை தண்ணீர் போல. தாமரை இலை தண்ணீர் எப்படி இருக்கும்? பற்று இல்லாமல் இருக்கும், ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கும். அது என்னது? பற்றின்மை. தாமரை இலை தண்ணீர் போல பற்று இல்லாமல் இருக்காங்க சொல்றோமா? அப்ப தாமரை இலை தண்ணீர் போல என்னது? பற்றின்மை அப்படிங்கிறது தான் உணர்த்துறது. அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டுபிடி. வேடன் சிங்கத்தை வீழ்த்தினான். இது ஒரு தனி வாக்கியம் தான், தொடர் வாக்கியம். நிறைய தனி வாக்கியங்கள் வந்து தொடர் வாக்கியம். எதிர்மறையாக இருக்கா? இல்லை. அலங்கையாக இல்லை. அப்ப தனி வாக்கியம் தான் சரி. அடுத்து விடை கேட்ட வினா. கபிலர் நப்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தார். இப்ப நப்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் யார் என்ற வினாவுக்கு விடை என்னது? கபிலர் நப்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தார். ஓகே. அடுத்து தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் என்ன விதியின்படி புணராது இருக்கிறான். தனிக்குறில் முன் ஒற்று உயிர் இரட்டும். தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும். இப்ப தன்குற்றல் உயிர் தான் பிரிப்பாங்க, புரியுதுங்களா? அப்ப தனிக்குறில் ஒற்று உயிர் வந்து இரட்டும், தன் உயிர் என்றாங்க. பெண் அரசு, என் அருமை. அப்ப இதெல்லாம் விதியின்படி கரெக்டா போனது. புணராது பைந்தமிழ். பைந்தமிழ் எப்படி பிரியும்? பசுமை கூட்டல் தமிழ் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் மை விகுதி கெட்டு பசு கூட்டல் தமிழ் மாறும். பிறகு அடியகர் மையாத விதிப்படி பார்த்தீங்கன்னா பைசு கூட்டல் தமிழ்னு மாறும். பிறகு இணையவங்க விதிப்படி பார்த்தீங்கன்னா பை கூட்டல் தமிழ் மாறும். பிறகு இனமுகள் என்ற விதிப்படி தகர்த்துக்கு இனமான ஞகரம் தோன்றி பைந்தமிழ் என்றார். அப்ப இருபோதல், அடியகரம் ஐயாதல், இணையவும், இனமுகள் இந்த விதியெல்லாம் வருது எதுல? பைந்தமிழ்ல. அதுதான் இதுக்கான விடை. அடுத்து சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூல் இடம்பெற்றுள்ளது? மணிமேகலை. சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் சென்ற எந்த நூல் இடம்பெற்றுள்ளது? மணிமேகலை தான் சரி. அடுத்து பொறுத்துக. இயற்பெயர், சிறப்பு பெயர். திருவி கல்யாணம் சொல்றதோட சிறப்பு பெயர் என்னது? தமிழ் தென்றல். மறைமலடிகள் தனித்தமிழ் வித்தகர். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஏன்னா தனித்தமிழ் இயக்க தந்தையினால் யாரு தான்? மறைமலடிகள் தான். ராபி சேது பிள்ளை எவ்வாறு அழைக்கப்படும்? சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படும். சொல்லின் செல்வன் அப்படின்னா அனுமன். சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை. ஓவே சாமிநாதையர் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகிறார். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்து நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தனிந்தெளிலி தான் நல்காதாகிவிடின் என்னும் குரல் கூறும் கருத்தின் அடிப்படையில் எதை குறிக்கும் அப்படின்னா நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் எதை குறிக்குது? நீரியல் அறிவை தான் உணர்த்துது. ஆப்ஷன் டி. பொருந்தாததை சுட்டுக. அதாவது சமநிலைக்கான அந்த குறியீடுகள் எது பொருந்து? வாதம், பித்தம், சீதம். பொருந்தாது என்னது? ஏமம் தான் என்னது? சரியான விடை. ஓகே, அதான் பொருந்தாதது. களிர் எரிந்து பெயர்ந்தல் காலக்கை கடனை என்ற அடி இடம்பெற்ற நூல் எதுனா? சரியான புறநானூறு. பொன்முடியான புகழ்மிக்க வருகிறான. களிர் எரிந்து பெயர்தல் காலக்கை கடனை இடம்பெற்ற நூல் புறநானூறு. பண்டைய தமிழ் மக்களுடைய வீரம், கல்வி, கொடைசிறப்பு பற்றிய செய்திகளை தெளிவாக தெரிவிக்கக்கூடிய நூல் புறநானூறு. பண்டைய தமிழ் மக்களுடைய வாழ்வியல் சிந்தனை கருவூலம். பண்டைய தமிழ் மக்களுடைய வாழ்வியல் சிந்தனை கருவூலம், வாழ்வியல் சிந்தனை கருவூலம் என்று அழைக்கப்படுகிறது. அதே போல தமிழர் வரலாற்று பெட்டகம், தமிழர் வரலாற்று பெட்டகம் என்று அழைக்கப்படக்கூடியது எது? புறநானூறு. தமிழர் வரலாற்று பெட்டகம், தமிழர் வரலாற்று களஞ்சியம், நாகரீக அரும் பெட்டகம் என்றெல்லாம் அழைக்கப்படக்கூடியது புறநானூறு. என புறநானூற்று நூலின் மூலமாகத்தான் பண்டைய தமிழ் மக்களுடைய வீரம், கல்வி, கொடைச்சிறப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியும். அடுத்து குறுந்தொகை என்ற நூலை தொகுத்தவர். நல்ல என்ற அடைமொழியால் அழைக்கப்படக்கூடிய குறுந்தொகை என்ற நூலை தொகுத்தவர் யாருன்னா புரிக்கோ. குறுந்தொகை நூலை தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை. ஐங்குறு நூறு நூலை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய குரலுக்கிறார். அகரானூற்று நூலை தொகுத்தவர் யார்? உருத்திர சண்மனார். கடவுள் வாழ்த்து பாடியவர் யார்? 8 தொகை நூலில் பாரதம் பாடிய பெருந்தேவனார். ஓகேங்களா? இந்த குறுந்தொகை பாடலுடைய அடிவரையறை பார்த்தீங்கன்னா 4-8 அடிவரையறை காணப்படும். 500 3-6 அகரானூறு 13-31. அடுத்து செல்வத்து பயனே ஈதல். இது எந்த நூல் இடம்பெற்றுள்ளது? புறநானூறு. செல்வத்து பயனே ஈதல் புறநானூறு இடம்பெற்றுள்ள ஒரு முக்கியமான பாடல் வரி. இதை பாடியவர் யாருன்னா நக்கீரனார்.
பொருந்தா இணையை கண்டுபிடி. சொல் பொருள் கா சோலை சரியா சரிதான். மா விலங்கு சரியா சரிதான். மீ அப்படின்னா மேலே உயர்ச்சி சரிதான். அப்ப பொருந்தாது என்னது கா சாலை. ஏன்னா கா என்பது எதை குறிக்கும்? கா என்பது பிரம்மன், அக்னி, ஒன்று கடவுள். பிரம்மன் அக்னி ஒன்று கடவுள் இதை குறிக்கக்கூடியதான் கா குறில் எழுத்து. அப்ப அதுதான் ஆப்ஷன் பொருந்தா இணை. வாக்கிய அமைப்பினை கண்டுபிடி. இளமையில் கல் அப்படின்னா கல் என்பது ஒரு கட்டளை வாக்கியம். கட்டளை வாக்கியம் தான் சரி. ஆப்ஷன் சி. பின்வரும் இலக்கண குறிப்புக்குரிய பொருந்தா சொல்லை கண்டுபிடி. பாருங்க ஓமை தொகை கேட்கிறேன். ஓமை தொகைன்னா ஓமை ஃபர்ஸ்ட் இருக்கும், பிறகு பொருள் இருக்கும். ஓமைக்கு பொருள் ஓமையும் இருக்கும், இடையில போல போன்ற ஓம உறுப்புகள் மறைந்து வரும். அதுதான் ஓமை தொகை. இந்த பொருள் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு, ஓமை அப்படின்னா அது உருவகம். இப்ப ஓமை தொகைக்கு பொருந்தாத பார்க்கலாம். இப்ப ஓமை தொகை எதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தா மதிமுகம், மதி போன்ற முகம், இது ஓமை தொகை தான். மலர் போன்ற பாதம், மலர் பாதம். கல் திரு, இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஓமை தொகை தான். அப்ப பொருந்தாது என்னது? தமிழ் அன்னை. அன்னை தமிழ் தான் ஓமை தொகை. தமிழ் அன்பை என்னது? தமிழ் அன்னை என்பது உருவகம். அடுத்து அண்ணாவினுடைய படைப்பு அன்று. எது அண்ணாவோட படைப்பு? இல்லைன்னு கேட்கிறாங்க. வேலைக்காரி அண்ணாவோட படைப்பு ஆம். ஓரிரவு, செவ்வாழை, இதெல்லாம் அண்ணாவுடைய படைப்பு தான். குரட்டை ஒளி தான் அண்ணாவுடைய படைப்பு கிடையாது. குரட்டை ஒளி யாருடைய படைப்பு? டாக்டர் மூவா. டாக்டர் மூ வரதராஜனுடைய படைப்பு தான் குரட்டை ஒளி. பெற்ற மனம், குரட்டை ஒளி, இதெல்லாம் யாரு? மூவாவுடைய படைப்பு. கற்கின்றனர் என்னும் நிகழ்கால வினைமுற்றினுடைய வேர்ச்சொல் என்னது? நிகழ்கால வினைமுறை வேர்ச்சொல் கல் தான். கற்கின்றது கல் தான் சரியானது. அடுத்து பின் வருவனோடு எவை இணை இல்லை, எவை பொருந்தாதது அப்படின்னு கேட்கிறாங்க. பார்க்கலாம். முதல் கிளம்பகம் எது? நந்தி கிளம்பகம் தான் சரி. மூன்றாம் நந்தி வருமுனே பாட்டோடு கொண்டது நந்தி கிளம்பகம், முதல் கிளம்பகம். முதல் பரணி எது? தக்கையாக பரணியே கிடையாது, கலிங்கத்து பரணி தான். தக்கையாக பரணி ஆசிரியாரு ஒட்ட கூத்தர் தான். ஓகேங்களா? பொருந்தாது இதுதான். முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம் ஆகியோரும் வேதநாயகம் இல்லை. இவர் தமிழ் நாவலுடைய தந்தை. பிரதாப முதலியார் சரித்திரம் முதல் புதினம் அதுதான். முதல் உலா திருக்கைலாய ஞான உலா சேரமான பெருமாள் நாயனர் பாடிய திருக்கைலாய ஞான உலா. இது ஆதி உலான்னு சொல்லுவாங்க, அல்லது தெய்வீக உலா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆதி உலா அல்லது தெய்வீக உலா அப்படின்னு சொல்றோம். முதல் உலா. அடுத்து மனிதனுடைய மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என கூறியவர் யாருன்னா பசுமொன் முத்துராமலிங்க தேவர். தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று கூறியவர் பசுமொன் முத்துராமலிங்க தேவரை. தேசியம் காத்த செம்மல் என்று புகழ்ந்தவர் யாருன்னா திருவிக்கா. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடிமக்கள் பேசிய மொழி நம் தாய்மொழி தமிழ் மொழியினுடைய அந்த தொன்மையை பற்றி கூறக்கூடிய நூல் எதுனா புறப்பொருள் வெண்பா மாலை. ஆசிரியர் யாரு? ஐயனாரிதனார். ஆசிரியர் ஐயனாரிதனார். அடுத்து பொருந்தாத பெயரை சுட்டுகள் பாருங்க. பிங்களம், திவாகரம், சூடாமணி, இதெல்லாம் பார்த்து நிகண்டுகள். சூடாமணி நின்று, திவாகரம், பிங்கல் நின்று. அப்ப சூளாமணி மட்டும்தான் நீலகேசி. சரி, சூளாமணி மட்டும்தான் ஒரு ஐஞ்சிறு காப்பிய வாய்க்குள்ள வருது. ஓகேங்களா? இது எல்லாமே இந்த பிங்கள நிகண்டு, திவாகரர், பிங்கள ஈட்டிய பிங்களம், சூடாமணி நிகண்டு, மண்டல போட்டு சூடாமணி நின்று, இதெல்லாம் நிகண்டுடைய கிராதிகளுடைய வரிசை. சூளாமணி என்பது ஒரு ஐஞ்சிறு காப்பிய நூல். ஓகே, அதுதான் பொருந்தாதது. அடுத்து பொருந்தாத இணைய சுட்டு. கூரை அப்படின்னது அறுவை, இது சரிதான். கலிங்கம் அப்படின்னா காலகம், இதுவும் சரிதான். சீரை அப்படின்னா புடவை, இதுவும் சரிதான். போற துயில், துயில் என்னன்னா ஒரு கொடி, கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அயில் வராது. துயில் என்னது வந்து ஒரு கொடியை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? அடுத்து குளம் நிறைந்த நீர் தடம் போல துளி தூங்கும் பரப்பினதாய் வனம் மருவும் நிலதரு தண்ணீர் பந்தர் வந்தடைந்தார். இந்த தண்ணீர் பந்தர் வந்தணைந்தார். இப்பாடலுடைய கதாநாயகன் யாருன்னா அப்பர் வாகிசன் அழைக்கப்படக்கூடிய திருநாவுக்கரசர் தான். ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்து ஒளி வேறுபாடு. மனம், மனம். இந்த மனம் நகரம் முன் என்னது? வாசனை. மனம் என்பது உள்ளத்தை குறிக்கக்கூடியது. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஒற்றளபடை சொற்களில் மாறுபட்டு நிற்பதை கண்டது. ஒற்றளபடை சொற்கள் பார்த்தீங்கன்னா ஒற்று அளபடை என்பது மெய்யெழுத்துக்களும் அளவெடுக்கும், அதுதான் ஒற்றளபடை. ஒற்று அளபடையில அளவெடுக்கக்கூடியது. அளவெடுப்பது பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 எழுத்துக்கள். மொத்தம் 11 எழுத்துக்கள். என்னென்ன எழுத்துக்கள்? 10 மெய் எழுத்துக்கள், ஒரு ஆயுத எழுத்து. 10 மெய் எழுத்து என்னென்ன பார்த்தீங்கன்னா நயன, நமன, யா, வா, லகரம் 2. மொத்தம் இந்த 10 எழுத்துக்கள் வருது. ஒரு எழுத்து ஆயுத எழுத்து. அளவெடுக்கிறது மொத்தம் 11 எழுத்துக்கள், ஆயுத எழுத்தையும் சேர்த்து.
அளவெடுக்காத எழுத்து எதான் பார்த்தா அளவெடுக்காத எழுத்து ஒரு 8 எழுத்து. ஒரு 8 எழுத்து என்ன எழுத்து? வல்லினமான கசட தவற. அடுத்து இடையெழுத்து ஒரு 2 எழுத்து ரா சிறப்புல. இந்த 8 எழுத்துக்கள் அளவெடுக்காது. அப்ப 8 எழுத்து அளவெடுக்காத அப்புறம் வாழ்க்கை இது அளவெடுக்குமா? எடுக்காது. தங்கு எடுக்குமா? அளவெடுக்கும். இதுக்குமா? இஞ்சி அளவெடுக்கும். எடுக்கும் எடுக்கும். அப்ப ஒட்டளபடை சொல்ல மாறுபட்டு இருக்கிறது ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஓகேங்களா? அடுத்து பயணம் என்ற சொல்லிற்கு செலவு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா சரியான ஆன்சர் திருவிக்கா. பயணம் என்ற சொல்லிற்கு செலவு என்ற சொல்லை முதல் பயன்படுத்த திருவிக்கா தான். எனது இலங்கை பயணம் கூட எனது இலங்கை செலவு அப்படின்னு சொல்லுவார் யாரு? திருவிக்காவுடைய படைப்பு திருவிக்கா. அரியவற்றுள் எல்லாம் அரிதோ பெரியாரை இவ்வடியில் பயின்றோர் பெருகி. எதுக்கு இதான் கேட்கிறான். எது என்பது இரண்டாவது ஒரே மாதிரி இருக்கும். அரியவற்றுள் அரிதோ பெரியாரை. அப்போ 1வது சீரு 3வது சீரு 4வது சீரு 2வது ஒரே மாதிரி வந்தால் அது மேற்கதுவாய் எதுகை. இதே 1, 2, 4ல் வந்தா இது கீழ்கதுவாய் எதுகை. 1, 3ல் வந்தா பொழிப்பு. 1, 2ல் வந்தா இணை. ஓகேங்களா? 2வது எழுத்து ஒரே மாதிரி வந்தால் எதுகைன்னு சொல்றோம். 1, 3, 4 சீரில் வந்தாலும் இதுதான் சொல்றோம் மேற்கதுவாய் எதுகைன்னு சொல்றோம். ஓகே. அடுத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டே அருள் புரிதல் வேண்டும் 6 உயிருக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். இதில் பயின்று வரக்கூடிய இயைபு சொற்கள். இயைபு சொற்கள் என்பது இறுதி சீர்கள் ஒரே மாதிரி எழுத்து ஓசையை கொண்டு முடிய வேண்டும். இங்க பாருங்க எப்படி இருக்கு. அப்ப வேண்டும் வேண்டும் இதுதான் ஒரே மாதிரியான எழுத்து ஓசையை கொண்டு. அப்ப அதுதான் என்ன? அது இயைபு. வேண்டும் வேண்டும். இங்க வேண்டுதல் போற்றக்கூடாது. அது வர வேண்டும் என்றுதான் சரியான இயைபு சொல். அடுத்து ஈட்டடியுடைய ஈட்டுச்சீரானது ஓரசை வாய்ப்பாடுகள் ஒன்று ஒன்று முடியும். அந்த பாவகைக்கு என்ன பேரு? வெண்பா. வெண்பாவுடைய இறுதி அந்த ஈட்டுச்சீரானது ஓரசை வாய்ப்பாடு. இந்த ஓரசை வாய்ப்பாடு என்னன்னா நாள் மலர் காசு பிறப்பு. காசு பிறப்பு ஓரசை சீர் வாய்ப்பாடை கொண்டுதான் முடியும். அந்த ஓரசீர் வாய்ப்பாடு நாள். நாள் மலர் காசு பிறப்பு. நேரசையில முடிஞ்சா அது நாள். நிறையசையில முடிஞ்சா மலர். நேர்பு நேரசை முடிஞ்சு ஒரு எழுத்து எக்ஸ்ட்ரா உகரம் இருந்தால் நேர்பு. நிறையசை முடிஞ்சு ஒரு உகரம் இருந்தால் நிறைவு. அப்ப டால் மலர் மலர்னா நிறை நாள்னா நேர் மலர் நிறை காசு நேர்வு பிறப்பு நிறைவு. ஓகே. அடுத்து உண்மை நெறி விளக்கம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா உண்மை நெறி விளக்கம் என்ற நூலை எழுதியவர் சரியான ஆன்சர் உமாவதி சிவாச்சாரியார். இந்த உமாவதி சிவாச்சாரி சில நூல்கள் எழுதிய உண்மை நெறி விளக்கம் நெஞ்சு விடு தூது. நெஞ்சு விடு தூது. திருவருப்பயன். திருவருப்பயன். சிவப்பிரகாசம். சிவப்பிரகாசம். அவரோட படைப்பு எழுதுறது உண்மை நெறி விளக்கம் நெஞ்சு விடு தூது திருவருப்பயன் சிவபிரகாசம். யார்? உமாவதி சிவாச்சாரியார். இந்த அருள் நந்தி சிவாச்சாரியோட படைப்பு பார்த்தா சிவஞான சித்தியார். சிவஞான சித்தியார். இருபா 20 சிவஞான சித்தியார். இருபா 20 யாருடைய படைப்புகள்? அருள் நந்தி சிவாச்சாரியார். மெய்கண்ட தேவருடைய படைப்பு சிவஞான போதம். சிவஞான போதம் யாருடைய படைப்பு? மெய்கண்டர் அல்லது மெய்கண்ட தேவர். ஓகே. அப்ப உமாவதி சிவாச்சார படைப்பு உண்மை நெறி விளக்கம் நெஞ்சு விடு தூது திருவருப்பயன் சிவபிரகாசம். சிவஞான சித்தியார். 20 அருள்நந்தி சிவாச்சாரியார். சிவஞான போதம் மெய்கண்டார். அடுத்து முதலில் தமிழ் புத்தகங்களை அச்சிட்டு வெளியிட்டவர் யாருன்னா சரியான ஆப்ஷன் பி ஷீகன் பால்க். ஷீகன் பால்க் ஐயர் முதல்ல தமிழ் புத்தகங்களை அச்சிட்டு வெளியிட்டவர் ஷீகன் பால்க் தான். அடுத்து ஆறுமுக நாவலருக்கு நாவலர் பட்டம் வழங்கியவர். ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வல்லாளர் சொல்லி பரிதிமார் கலைஞர். ஆறுமுக நாவலருக்கு நாவலர் பட்டம் யார் வழங்குறாங்கன்னா திருவாவடுதுறை ஆதீன தலைவர் சுப்பிரமணிய தேசியர். திருவாவடுதுறை ஆதீன தலைவர் சுப்பிரமணிய தேசியர் தான் ஆறுமுக நாவலருக்கு நாவலர் பட்டம் வழங்குகிறார். கூற்று காரணம். குற்றியல் உகரம் சார்பெழுத்துக்கள்ல 1. ஈற்றயலெழுத்தை நோக்கி 6 வகைப்படும். ஓகேங்களா? அப்ப இது என்னது? சரிதான். அடுத்து ஒரு சொல்லுடைய ஈட்டில் உகரமை எழுத்து வரின்னு அது குற்றியல் அப்படின்னு கொடுக்குற. பொதுவாக உகரமை எழுத்து வந்து குற்றியல் அது தவறு. ஏன்னா வல்லின உகரமை வல்லின உயிர்மை குறியில் குசுடுதுபுரு வந்தால் அது என்னது? அது குற்றிய உகரம். ஓகேங்களா? அப்ப பொதுவாக முதல்ல என்னது? ஏ சரி ஆர் தவறு. மேலும் இந்த ஆருக்கு ஏவுக்கும் தொடர்பு கிடையாது, விளக்கம் கிடையாது. அப்ப பி தான் என்னது? ஆன்சர். அடுத்து கூற்று விளக்கம். கூற்று பாருங்க. உயிரிழப்படவையில் 1 இன்னிசெலப்படை. இன்னிசெலப்படை மாத்திரை 3 தான். உயிரிழப்படை மொத்தம் 3 வகை இருக்கு. ஒன்ஸ்ட்டு செயலி செலப்படையில் சொல்லக்கூடிய சீனியர் செலப்படை, அடுத்து இன்னி செலப்படை, சொல்லி செலப்படை. உயிரிழப்படை எந்த வகை கொடுத்தாலும் அது மாத்திரை எவ்வளவுதான்? 3 மாத்திரை தான். விளக்கம் பாருங்க. செயல்ல ஓசை குறையாத போதும் இனிய ஓசைக்காக அளவெடுப்பது
இன்னிசை செயல ஓசை குறையல்னாலுமே இனிய ஓசை அளவெடுக்கும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா கெடுப்பதுவும் உண்பதுவும் இதெல்லாம் இன்னிசையில படிதான். 3 அசை கொண்ட சீர்களாக வரும். அப்ப ரெண்டுமே சரிதான், விளக்கமும் சரிதான். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ. அடுத்து கருப்பொருட்கள் ஒன்று என்னது? பறை. சரியா? சரிதான். கருப்பொருட்கள் ஒன்று பறை. குறிஞ்சி நிலத்துடைய கருப்பொருள் என்னது? தொண்டக பறை. முல்லை நிலத்துக்கு ஏறுகோட்டு பறை வரணும். ஆனா இங்க மணமுலை எதுக்கு வரும்? மருதத்துக்கு. மணமுலா நெல்லரிக்கணி மருதத்துக்கு வரும். அப்ப இங்க விளக்கம் தவறு, கூற்று சரி. எங்க இருக்கு? ஆப்ஷன் பி. ஓகே. அடுத்து பொறுத்துக. ஆசிரியர் சிறுகதை. மு வரதராஜனுடைய படைப்பு என்னது? குரட்டை ஒளி. ஸ்ரீமதி எஸ் லட்சுமி மனம் நுகர்ந்ததற்கு பணம். நீலவன் நன்றி பரிசு. நீலவன் என்னது? நன்றி. லட்சுமியினுடைய படைப்பு சிறுகதை மெல்ல மெல்ல மர. ஓகேங்களா, அப்ப குரட்டை ஒளி யாருடைய படைப்பு? மு வரதராஜன். மனம் நுகர்ந்ததற்கு பணம் ஸ்ரீமதி எஸ் லட்சுமி. நன்றி பரிசு நீலவன். மெல்ல மெல்ல மறையார் லட்சுமி. அடுத்து மக்களும் தேவரும் பிரமரும் நரகரும் தொக்க விலங்கும் பேயும் என்று இச்செயலில் இடம்பெற்றுள்ளது மணிமேகலை தான். இந்த மக்களும் தேவரும் பிரம்மரும் நரகரும் தொக்க விலங்கும் பேயும் என்று இந்த பாடல் இடம்பெற்ற நூல் மணிமேகலை. பொருத்து விளக்கணம் கேட்கிறாங்க பாருங்க. இதை பொருத்தக்கூடிய இலக்கணம் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. நீரை உடைய முகில், நீரை உடைய மேகம். அப்ப என்ன இருக்கு? 2ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன்தொக்க தொகை. இதுதான் சரியானது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கூவா என்பது என்ன வரும்? ஈடுகட்ட எதிர்மறை பெயரச்சம். தேவா என்பது விழி. இருந்தவள் என்பது ஒரு பெயரச்சம். ஓகேங்களா, அப்ப சரியாக பொருந்த இலக்கணம் 2ஆம் வேற்றுமை பயனும் 2ஆம் வேற்றுமை உறுப்பும் பயனும் உடன்தொக்க தொகை. நீர் முகில். நீரே உடைய நீரை கொண்ட முகில். பின்னொரு இலக்கணம் தவறானது எதுவும் கேட்கிறாங்க பார்க்கலாம். இகழ்வார் என்னது? வினையாளின் பெயர். இன்னா சொல் ஈடுகட்ட எதிர்மறை பெயரச்சம். உண்ணாது வினையச்சம். அப்ப செந்நீர் என்ன வரணும்? பண்பு தொகை வரணும். வினை தொகையும் கொடுத்துருக்காங்க. அதுதான் என்னது? விடை. தவறானது. ஓகே. கூவா முன்னும் இளையன் குறுகினி ஆவான் யார் என அன்பின் இறைஞ்சினான். இறைஞ்சியவன் யாரு? இதுல குகன் தான் என்னது? சரியான விடை. கம்பராமாயணத்துல இறைஞ்சினான் யாரு? குகன். சொல்லு கேட்டபுல். அம்பின் என்னது? படகு. அப்ப ஆப்ஷன் எதனது? சரியான விடை. அல் இருள். துடி பறை. தலைமுடி என்னது? குஞ்சி. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அது நூலாசிரியர். விந்தனுடைய படைப்பு என்னது? பாலும் பாவையும். சுசமுத்திரம். சுசமுத்திரத்துடைய படைப்பு என்னன்னா சோற்று பட்டாளம். இந்திரா பார்த்த சாரதி குருதி புழல். மூவா பெற்ற மனம். ஓகேங்களா, சுசமுத்திரம் பார்த்தீங்கன்னா சோற்று பட்டாளம், சத்திய ஆவேசம், வெளிச்சத்தை நோக்கி. இதோட முக்கியமான படைப்புகள் சுசமுத்திரத்துடையது. ஓகேங்களா. அடுத்து உரிப்பொருள் திணை. ஊடலும் ஊடல் நிமித்தமும் மருதம். சரியா? சரிதான். அடுத்து பிரிதலும் பிரிதல் முல்லை கிடையாது, பாலை தான் வரும். தவறு. இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் நெய்தல். சரிதான். பாலைக்கு பிரிதல் வரும், ஈரத்தில் எதுக்கு வரும்? முல்லைக்கு தான் வரும். அப்ப தவறு. 1, 3 சரி. எங்க இருக்கு? குறிஞ்சி புனதலும் புனதல் நிமித்தமும், முல்லை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும், மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தமும், நெய்தல் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும், பாலை பிரிதலும் பிரிதல் நிமித்தமும். இந்த கொடுக்கப்பட்டதுல பார்த்து ஆப்ஷன் சி தான் சரி. 1, 3 தான் சரி. தெய்வம் திணை கேட்கிறாங்க. முருகன் எத்தனைகள் தெய்வம்? குறிஞ்சி. சரிதான். மருதம் இந்திரன் தான். நெய்தலுக்கு யாரு? வருணன். முல்லைக்கு திருமால். அப்ப இது தவறுதலா கொடுத்திருக்காங்க. 1, 2 சரி. ஆப்ஷன் பி. இலக்கண குறிப்பு சொல்லக்கூடிய இன்னிசை அளபடை எதுவும் கேட்கிறாங்க. இன்னிசை அளபடை அப்படின்னா நம்ம இங்க படுபூன்னு போட்டுறக்கூடாது. இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. இப்ப இன்னிசை அளபடை பொதுவாக கான்செப்ட் என்னன்னா 3 அசை கொண்ட சீராக வரும். 3 அசை கொண்ட சீராக வந்தால் அது இன்னிசை அளபடை. அப்ப தாங்குருவது என்னது? இன்னிசை அளபடை. இதே இது பார்த்தீங்கன்னா படுவு என்பது ஊம் இருக்கு அப்படின்னா இன்னிசையோட போட்டுறக்கூடாது. அப்ப அது என்னது? படுவும் என்பது ஒரு 2 அசை கொண்ட சீராக இது செயலிசை அளபடை அல்லது இசை நிறை அளபடை சொல்றோம். குறி சொல் இசை அளபடை. இதுவும் செயலிசை அளபடை. குறி என்பது பெயர் சொல் வினையச்சம் சொல்லிசை. ஓகேங்களா. இன்னிசை அளபடை இது தாங்குரு 3 அசை கொண்ட சீராக இருக்கு. படுவு என்பது 2 அசை கொண்ட சீராக செயலிசை அளபடை இசை நிறை அளபடை. அடுத்து பின்னோர் இணைகளில் பொருந்தாத இணையை எதுவும் கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. சூரியகாந்தி. சூரியகாந்தி நான் காமராஜர். சரிதான். ஞானரதம் பாரதியார். சரிதான். எழுத்து சீர் சொல்லப்பா. சரிதான்.
குயில் பாட்டு பாரதியார் தான் வரும், பாரதிதாசன் கிடையாது. அதான் என்ன, அது பொருந்தாத, அதுதான் விடையும் கூட. ஓகே, பின் வரும் எது பொருந்தாதுன்னு கேட்கிறாங்க பாருங்க. நாககுமார காவியம், உதயனகுமார காவியம், நீலகேசி, இதெல்லாம் ஐஞ்சிறு காப்பியங்கள் தான். இந்த குண்டலகேசி என்பது என்னது, ஐம்பெருங்காப்பியம். ஓகேங்களா. ஈற்றயலடி முச்சீராக ஏனை அடிகள் 4 சீராக அமையக்கூடிய பாவகை என்னது, நேரிசை ஆசிரியப்பா. எல்லா அடிகளுமே 4 சீராக இருந்தால் நிலைமண்டல ஆசிரியப்பா. எல்லா அடிகளுமே 4 சீராக இருந்த அடியும் பொருளும் ஓசையும் மாறாமல் இருந்தால் அடிமறி மண்டல ஆசிரியப்பா. முதலடியும் இறுதி அடியும் 4 சீராக இருந்து இடையில வந்து 2 சீர் 3 சீர் வந்துச்சுன்னா, 2 சீர் 3 சீர் வந்தால் அது இடைக்குறள் ஆசிரியப்பா. ஓகே, ஈட்டையலடி முச்சீராக ஏனையடி 4 சீர் வரக்கூடியது நேரிசை. முதலடியில் இறுதி அடி 4 சீர், இடையில 2 சீர் 3 சீர் வந்தால் இணைக்குறள் ஆசிரியப்பா. எல்லா அடியும் 4 சீர்னா நிலைமண்டல ஆசிரியப்பா. எல்லா அடியும் 4 சீராக இருந்தாலும் அடியும் பொருளும் ஓசையில் மாறாமல் சிதையாமல் மறிவது அடிமறி மண்டல ஆசிரியப்பா. அடுத்து பொருள் அறிந்து பொறுத்துக்க. சொல் பொருள். கலாபம் அப்படின்னா தோகை, விவேகன்னா ஞானி, வாவி அப்படின்னது பொய்கை, வாவின குளம் அல்லது பொய்கை, அஞ்சுகம் அப்படின்னது கிளி. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்து திங்களோடும் செலுமருதி தன்னோடும் விண்ணோடு உடுக்களோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். தமிழின் பழஞ்சிறப்பினை பெருமிதம் அங்கு பாடிய கவிஞர் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன். ஆப்ஷன் டி. வாக்கிய அமைப்பினை நேற்று எங்கள் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. அப்ப இது என்ன, அது ஒரு செய்தியை சொல்றாங்க, ஒரு செய்தி வாக்கியம்னா சரி. மற்றபடி வினாவோ பிறவினையோ உணர்ச்சியே கிடையாது. ஒளி வேறுபாடு. அரை அரை அரைனது கட்டடம் பகுதி, அரைனா பாதி, ஒன்றில் பாதி. அப்ப ஆப்ஷன் எதனது சரியான விடை. கருத்து. ஆசிரியர் இயற்றிய நூல். இதுல பொருந்தாத இணை இருக்கிறாங்க, பார்க்கலாம். பரமார்த்த புருகரை. தமிழர் முதல் ஏளன நகைச்சுவை நூல் பரமார்த்த புருகரை, சரிதான். தமிழர் திருமணம் என்ற நூலினுடைய ஆசிரியர் தேவனேய பாவாணர். தமிழ் வரலாறு, தமிழர் வரலாறு, தமிழ்மொழி வரலாறு எழுதியவர் தேவனேய பாவாணர். சைவத்திரவு திருவிக்கா. தமிழ் சோழன் யாரு தான், திருவிக்கா தான். பெருஞ்சித்தன் அது கிடையாது. ஓகேங்களா. அப்ப பொருந்தாத இணையானது ஆப்ஷன் டி தான். அகர வரிசைப்படி தேர்ந்தெடுத்து எழுதுங்க. பா வர்க்க முறை வரிசையில கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரும், பா பா இதான் வரும். பா 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 பி பி பூ பூ பே பே போ போ. அப்ப என்னது ஆப்ஷன் சி, பாட்டு பிட்டு பூட்டு பெண் பொன். அடுத்து நூலையும் நூல் ஆசிரியரையும் பொறுத்துக. வேதநாயகம் இல்லைனது நீதி நூல். சூரிய நாராயண சாஸ்திரி பதிமர் கலைஞருடைய படைப்பு மான விஜயம். அப்ப என்னது பா சுப்பிரமணிய முதலியோட படைப்பு அகலிகை வெண்பா. ராகவயங்கர் பாரிக்காதை. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. நான் பார்த்த சாரதி எழுதிய நூல் எதுவும் பார்த்தீங்கன்னா இதுல சமுதாய வீதி. சமுதாய வீதி நான் பார்த்த சாரதி எழுதிய நூல். யாகசாலை யாருடைய படைப்பு, கோவி மணிசேகரன். கோவி மணிசேகரன். முள்ளு மலர்மை யாரு, உமார் சந்திரன். முள்ளு மலர்மை யாருடைய படைப்பு, உமார் சந்திரனுடைய படைப்பு. கல்லுக்குள் ஈரம். நல்ல பெருமாள். ராசு நல்ல பெருமாளுடைய படைப்பு கல்லுக்குள் ஈரம். யாகசாலை கோவி மணிசேகரன். உமார் சந்திரன் முள்ளு மலரும். பின்னொரு தொகுப்பில் பொருந்தாத சொல் எது கேட்கிறாங்க. செம்மை, பசுமை, கருமை. இதெல்லாம் நிறத்தை குறிக்க முடியாது. பொருந்தானது வெம்மை. அதுதான் ஆன்சர். அகர வரிசைப்படி தேர்ந்தெடுத்தது. மா வர்க்க முறை கொடுத்துருக்காங்க. அப்ப பாருங்க, மாமா மீமி மூமு மேமே மை. என்ன வரும், ஆப்ஷன் மண் மீன் முடி மெல்லமை தான் சரியான விடை. அடுத்து உதவு என்ற சொல்லின் சரியான பொருள் உணர்த்தும் சொற்றொடர் எது பார்த்தீங்கன்னா உதவுன்னு தான் கேட்குறாங்க. அவன் உழைப்பின்றி உயர்வில்லை. உதவுங்கிற வார்த்தை இல்லை. உயர்வே மதிப்பை தரும் இல்லை. உயர்ந்தோரை உலக மதி. உயர்ந்தோர் உதவும். இந்த உதவுங்கிற ஒரு சொல் இங்கே தான் இருக்குப்பா. ஆப்ஷன் டி தான் சரி. உயர்ந்தோர் உதவும் உள்ளம் கொண்டவர். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.